ஐபிஎல் 2025ஓட 3வது மேட்ச். என்னதான் வந்து ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் தான் ஓப்பனிங் மேட்ச்சா இருந்தாலுமே, ஐபிஎல் ரியலாவே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது நெறைய பேருக்கு ஃபீல் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச்ல தான் வந்து நெறைய பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமா இருந்திருக்கும். கலீல் அகமத். ப்ரிவியூல பேசுறப்பயே நம்ம வீடியோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த டோர்னமென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே ஒரு டீம் பத்தி பேசுறப்போ, கலீல் அகமத் வந்து அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பவுலிங்ல வந்து நெறைய ரன்ஸ் லீக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. விக்கெட்ஸ் எடுத்தாலுமே லீக் பண்றதுக்கு, ரன்ஸ லீக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தோம். இவர் வந்து ஒரு பிரைமரி பவுலரா இருந்தா கஷ்டப்படுவாங்க சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். பட் அது எல்லாத்தையுமே தப்புன்னு ப்ரூவ் பண்ற மாரி 3 சூப்பரான விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல பிரேக் த்ரூ குடுக்குற மாரி சூப்பரான விக்கெட்ஸ் எடுத்து குடுத்தாரு கலீல் அகமது. அது முக்கியமா ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்து குடுத்தாரு. அது ரயன் ரிக்கல்டனோட விக்கெட்டுமே வந்து இவர் தான் எடுத்தாருன்னு நெனைக்கிறேன். மனுஷன் தரமா போட்டு குடுத்துட்டு போனாரு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட பாசிட்டிவ் அதுதான் நெனைக்கிறேன். அந்த ஒரு டீம்க்குள்ள வர்றப்போ, அந்த ஒரு மேனேஜ்மென்ட்குள்ள வர்றப்போ, ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. மேபி ஒரு தோனியோட கைடன்ஸ் கீழ விளையாடுறோம் அப்படின்றதுனாலயா? இல்ல அந்த என்வைரன்மென்ட்டே அப்படிதான் இருக்குதா? அது என்ன மேஜிக்ன்னு எனக்கு தெரியல. பட் நல்லா விளையாடாத பிளேயர்ஸ் கூட இங்க வர்றப்போ, அவங்களுக்கு ஓரளவுக்கு மொமெண்டம் கிடைச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் அடுத்த